ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. கம்பெனி இது ஆக்சுவலாக வந்து நிறையா சப்போர்ட் கிடைக்கல அந்த கம்பெனி வீடியோ இது. ஏன்னா ட்ராவல் வீடியோ போடல, இவர் அது மட்டும் போட்டிருக்கோன்றனால வரலையா என்ன எதுன்னு தெரில. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கர்நாடகா சீரியஸு. ஸோ வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 1 day 2 days முன்னாடி போன ரைடு அது. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கோப்ரோ ஒர்க் ஆகலை இல்லையா, ஸோ அதனால் பண்ண முடியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து DJI கிம்பல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சப்போர்ட் நிறையா பண்ணுங்கள். ஏன்னா ஆக்சுவலாக வந்து வியூஸ் பார்க்குற அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இல்லை, அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஷார்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க கிம்பிள்து. இப்போது கிம்பிளோட பாக்ஸ் பார்ப்போம். இதுதான் கிம்பிளோட பாக்ஸு, DJI M4. ஆக்சுவலாக வந்து இதை நான் பிரிச்சுட்டேன், பிரித்து யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும், அதனால் இது வந்து பிரிச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா கிரியேட் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு பாருங்கள், கிரியேட் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ். இது வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாடல் தான். OM3யோட இது வந்து சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது இதில். வாங்க இதில் என்னென்ன இருக்குன்றது போட்டிருக்கு பாருங்கள். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கிம்பிள் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபோன் ஹோல்டர் கிளாம்ப் இருக்குது, பவுச் கொடுத்துருக்காங்க, பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, கிரிப் ட்ரைபாடு, மேக்னெட்டிக் ரிங் ஹோல்டர், ரெஸ்ட் ஸ்ட்ராப்பு, மேனுவல்ஸ். இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போமா? வா, எப்படி ஃபோனில் நம்ம இது பண்ணுறது அது எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட ஆப் இருக்குது, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம. கிரியேட் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ். ஐயோ எடுக்க முடியா? இதில் தான் உங்களுக்கு வந்து கிம்பிள் இருக்கும். இங்கே அந்த ட்ரைபாட் இருக்குல்ல, சின்ன ட்ரைபாட் அது இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் ஹோல்டரில் ரிங் இருக்குல்ல, இது இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ஃபோனில் பர்மனெண்ட்டாக ஓட்டுறதுக்கு, அதுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா சில ஃபோனுக்கெலாம். ஸோ அப்போது அந்த கிளாம்புக்காக யூஸ் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து பவுச் இருந்துச்சு, இந்த கிம்பிளோட பவுச் இருந்துச்சு. இது எல்லாமே மேனுவல் கைட்ஸு இதுதான் இருக்குது. நமக்கு தேவைப்படாதுன்னு இல்லை, இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அப்போ கிம்பிள் காட்டணும் இல்லையா. கேபிள் நான் யூஸ் பண்ணவே இல்லை, இதுவும் C போர்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே நம்ம ஃபோனும் C போர்ட்டு, இதுவும் ஹெட்செட்டும் C போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிம்பிளும் C போர்ட்டு வந்துருச்சு, கோப்ரோவும் C போர்ட்டுனால இதை நான் யூஸ் பண்ணல. வேறு எங்கேயா ரைடு போகும்போது யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன் அப்படியே. ஸோ அங்கே கிம்பிள் பார்ப்போம். இதுதான் கிம்பிள். நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அழகாக காம்பேக்டாக இருக்குது பாருங்கள், காம்பேக்டாக இருக்குது. இதுதான் சொன்னால அந்த ஸ்ட்ராப் அது கொடுத்துருந்தாங்க, இதில் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன் நான். மேக்னெட்டிக்கு கிம்பிள், ட்ரைபாடு கிம்பிளுக்கு உங்களுக்கு இது கூட இன்பில்ட்டாகவே வந்துடும் அந்த ட்ரைபாடு. ஸோ பிரச்சனை இல்லை. மேக்னெட்டிக் ஃபோன் ஹோல்டர், அது வந்து இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து ரிங் ஹோல்டர், இது வந்து ஃபோன் ஹோல்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுச், ஸோ இதெல்லாம் தான் பாக்ஸ்குள்ளே இருக்குது. இப்போது நம்ம வந்து கிம்பிளை மட்டும் பார்ப்போம். வாங்க இப்போ வந்து கிம்பிள் எப்படி ஆன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வாங்க கிம்பிள் இப்போ எப்படி வந்து மொத்தம் 3 axis கிம்பிள் இது. ஓகேவா, இவ்வளோ தான் இது நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைலை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். நான் வந்து கோப்ரோ வந்து இப்போ ரிப்பேர்ன்றதுனால ஆக்சுவலாக வந்து என் மொபைலில் தான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் எங்கள் அம்மாவோட மொபைலில்
எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபோன் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா கேமரா டைரெக்ஷன் இந்த சைடு இருக்குது. ஸோ அதனால் இந்த டைரெக்ஷனில் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் சென்டராக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும். ஸோ செக் பண்ணக்கப்புறம் இங்கே ஒரு டாட் இருக்க பாருங்கள், தெரியுதா? இங்கே ஒரு டாட் ஒன்று இருக்குது, இதோ தெரியுது பாருங்கள். இந்த டாட்டும் இங்கே உங்களுக்கு ஒரு டாட் தெரியுதா? இந்த டாட்டும் ரெண்டும் ஒரே மாதிரி ப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ சிம்பிள் ஸ்டெப் தான் இது. நம்ம இப்படி வைக்கும்போது கரெக்டாக பேலன்ஸ் ஆகணும். பேலன்ஸ் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். இப்படி சீனா. ஸோ இது ஆன் பண்ணாலே உங்களுக்கு வந்து நார்மல் டைரெக்ஷனுக்கு வந்துடும். ஆக்சுவலாக இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். மற்றதெல்லாம் ட்ரைபாட்லாம் எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறதுன்றது காமிச்சிட்டு உங்களுக்கு காட்டுற. பார்த்தீங்களா, ஈக்குவலாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லேயருக்கு வந்துடும். வரப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈக்குவலாக நம்ம வச்சுருக்கோமா மொபைல் அதில் ஹோல்டரில் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபாடு ஓகே. அதே மாதிரி அந்த ட்ரைபாடு எப்படி கனெக்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம இப்படி திருவினாலே முடிஞ்சிருச்சு. இதுலேயும் இங்கே ஒரு மார்க் வச்சுருக்காங்களா, கிம்பிள்லேயும் ஒரு மார்க் வச்சுருக்காங்க. இந்த 2 மார்க்கும் ஒரே லெவலில் இருக்கணும். இப்படி தான் கிம்பிள் இருக்கும். இந்த மாதிரி ஒரே லெவலில் வச்சிங்கன்னா கிம்பிள் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிம்பிள் எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிம்பிள் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுதான் சார்ஜிங் போர்ட் ஏரியா, சி பின்னு தான் உங்களுக்கு. அதேமாதிரி இங்கே யூஎஸ்பி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிம்பிளை நம்ம பவர் பேங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு பெரிய பெனிஃபிட் தான் நமக்கு. இப்போ வந்து ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது. நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்டாண்ட் பை மோடு போய்டும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபியூ மினிட்ஸ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணியிருந்தோன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அதுதான் இது. இப்போ ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது. நான் இப்போ ஃபுல்லாக ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு, ஷட் டவுன் ஆகிடுச்சு. இந்த 4 பாயிண்ட் தான் நமக்கு சார்ஜ் ஏறுறதோ சார்ஜ் இருக்கிறதோ எல்லாமே காமிக்கிறது. இது வந்து எம்முன்னு இருக்கிறது மெனு பட்டன், அதுதான் ஆன் ஆஃபு. இது வந்து ரெக்கார்டு, பிக்சர்ஸ் எடுக்கிறது எல்லாமே இந்த பட்டன்ஸு. இது வந்து கிம்பிள் லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் இன், ஜூம் அவுட்டு. இது டேப்பு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து எந்த ஆங்கிளில் இருந்தாலும் நார்மல் ஆங்கிள் வர வைக்கிறதுக்கும், ஏதாவது ஆப்ஜெக்டை நம்ம வந்து கவர் பண்ணுறப்போ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி நம்மள ஃபாலோ மோடுக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ கிம்பிள் ஆன் பண்ணுறேன். 1 2 3 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஆக்சுவலாக. இப்போ ஸ்டாண்ட் பை மோட்னா 1 or 2 செகண்ட்ஸ் தான். இப்போது இது லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ணுறதுக்கு மூவ் ஆகுதுங்களா? இதில் வந்து DJI மீமோ ஆப் வந்து கிடையாது எங்கள் அம்மா மொபைலில். நான் என் மொபைலில் தான் கனெக்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இல்லை. உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி பண்ணுறது, என்ன எதுவும் டீட்டெயில் வேணும்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணோன்னா லேண்ட்ஸ்கேப், இன்னொரு வாட்டி டபுள் டேப் பண்ணோன்னா ப்ரோட்ரேட், லேண்ட்ஸ்கேப். இப்போ வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சிடுறேன். பின்னாடி ஒரு பட்டன் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பட்டனை டபுள் டேப் பண்ணால் கரெக்டான ஆங்கிள் வியூக்கும் வந்துடும். அதேமாதிரி இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா கிம்பிள் வந்து ஒரே இடத்துல லாக் ஆகிடும், மூவ் ஆகாது. லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இது டபுள் டேப் சொன்னேன் இல்லையா, ப்ரோட்ரேட், ஹரிசாண்டல், இப்போ நார்மல். அதேமாதிரி இங்கே பின்னாடி இருக்க பட்டனை வந்து 1 2 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகிடும். 1 2 3 திருப்பி 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு பேக் கேமரா ஆன் ஆகிடும்.
ஸோ இதில் இருக்கிறது பட்டன் சிஸ்டம், இதோட சார்ஜிங்கு, இது எல்லாமே வந்து இது மட்டும்தான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் இது கிம்பிளில். அதுவும் இல்லாமல் இது வந்து 3 ஆக்சிஸ் கிம்பிள்ன்றனால ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டெபிலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரீல் வீடியோவோ இல்லை வேறு எதாவது ரிவ்யூ வீடியோவோ, ஸோ வேறு எங்கேயாவது நான் போகிறேன், இது மொபைலில் பேசிகிட்டு போகிறேன், இந்த இதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது வச்சு நான் ஒரு 3 வீடியோவோ 4 வீடியோவோ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து போடுறேன். இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நான் வாங்கினதுலேருந்து ஒரே ஒரு வாட்டி கூட இன்னும் சார்ஜ் போடல. ஆக்சுவலாக ஒரே ஒரு வாட்டி கூட போடலன்னா, வாங்கினோடனே பாக்ஸ்லேருந்து வெளில வரும்போது சார்ஜ் போட்டு இது ஃபுல் பண்ணனே தவிர அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலை. இது இன்னும் நான் கண்டினியூஸாக லாங் டேர்ம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஷார்ட் டேர்ம் தான். ஒரு 1/2 hour, 15 minutes, 10 minutes அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். என்னால் கரெக்டாக பேட்டரி ஸ்டாண்ட் பையும் சொல்ல முடியல. அதே மாதிரி இதோட ஆப் வந்து DJI மீமோன்னு சொல்லுவாங்க. அதோட ஆப் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த கிம்பிள் நீங்கள் வாங்கினீங்கனாலே அந்த ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் இன்னும் நிறையா இது ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ அதுக்குன்ட்டு தனியாக, அந்த ஆப்புக்குன்ட்டு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிம்பிள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அன்பாக்சிங்காகவும் இருக்காது, ஒரு ரிவ்யூவாகவும் இருக்காது. சும்மா நான் வச்சுருக்கேன், ஒரு மாதிரி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நான் வாங்கிட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதோ, இது லாக் பண்ணுறதோ, இதில் மொபைலில் ஓடரில் செக் பண்ணுறதோ, இந்த பட்டன்ஸு இதெல்லாம் தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக வந்து வீடியோஸ் வந்து அவ்வளோவா இல்லை DJI OM4. ஏன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கனால ரிவ்யூ அவ்வளோவா நிறைய பேர் யாரும் போடலை. அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழில் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்க மாட்டேங்குது DJI இது. ஏன்னா என்ன மாதிரி யூடியூபர்ஸ் யாராவது வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரியல. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இது அன்பாக்சிங்காகவும் எடுத்துக்கலாம், ரிவ்யூவாகவும் எடுத்துக்கலாம், இல்லை என்கிட்ட இருக்கிற கேட்ஜெட்ஸில் இதுவும் ஒன்றா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்கள் விஷயம் தான். கிம்பிள் பழசாக இருக்குன்னா ஆக்சுவலாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது 1.5 month-ஆ. ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் அது அப்படி இருக்குது. இதே மாதிரி அடுத்த வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, ரைடிங் ஜாக்கெட்டுக்கு ஐயோ சொல்லிட்டேங்க, மறந்துடுங்க. ரைடிங் ஜாக்கெட்டு, ஸோ அதில் வந்து நம்மளோட சேஃப்டி என்னென்ன நம்ம சேஃப்டி ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒரு பார்சல் ஒன்று ஆன் த வேல இருக்குது. வந்தோடனே அது ஒரு வீடியோவாக பண்ணுறேன். அது ரொம்ப ஷார்ட் ப்ரோமோ மாதிரி தான் இருக்கும், சின்ன வீடியோவாக தான் இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காது. ஸோ அடுத்தது அந்த வீடியோ தான். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வரும் கண்டிப்பாக. அது நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ், மோட்டோ வ்ளாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க கேஜெட்ஸ் மட்டும் தான் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஹெல்மெட், சில எல்லாம் பைக் ரிலேட்டடாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக